குவைத்தில் இந்த 40ஆம் நம்பர் ரோட்டை பயன்படுத்த முடியாமல் ஒரு 3 வாரமாக வந்து எல்லாருமே தடுமாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40ஆம் நம்பர் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பழைய மாதிரி நார்மலுக்கு ஆயிடுச்சு. ஸோ 40 வராமல் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரூட்டில் போனவங்க எல்லாமே இப்போ 40 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரோடெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க, நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் வந்து இந்த நேஷ்னல் டே பிப்ரவரி 25, 26 வந்து நேஷ்னல் டே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் ஏகப்பட்ட ரோடுகளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் அடித்து ஸோ வந்து அங்கங்கே ஒரு சில டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் அபவுட் இந்த மாதிரி இடங்களில் கார்டன்லாம் வச்சு அழகு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் எல்லாம் தேவையில்லாத செடிகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நேஷ்னல் டேக்காக வந்து பார்த்திங்கன்னா குவைத்தே வந்து தட்டப்படலாம் கொஞ்சம் தயாராகிட்டு இருக்குது. அதுபோக ஏர்போர்ட் ரவுண்ட் அபவுட்டில் கூட கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவே ரோடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் 120ங்கிறத வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுபோக ரோடுகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ பெயிண்ட், அந்த எல்லோ ட்ராக் போட்டிருக்காங்களா, ஸோ அந்த எல்லோ ட்ராக்கையும் வந்து இப்போ புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பாலங்களுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லோ ட்ராக்கு, ஒயிட் ட்ராக் இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அருமையாக இருக்குது. சைடில் போகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைடரில் வந்து எல்லாமே ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலாம் வந்து கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் நல்லா அருமையாக இருக்குது இப்போதைக்கு.